தம்பி, இங்கே என்னப்பா பண்ணுற? ஸ்கூலுக்கு போகல தாத்தா, வீட்டில் சண்டை. என்னப்பா, என்ன சண்டை? ஆசைப்பட்டது எதுவுமே வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. அப்படி என்ன பண்ணி ஆசைப்பட்ட? நான் 10th படிக்கும்போது சைக்கிள் கேட்டேன், ஆனால் இப்போ வாங்கி தரேன்றாங்க. எனக்கு இப்போ பைக்கு தான் வேணும். கடுப்பாக இருக்கு. இந்த வயசுல எவ்வளோ கோவப்படக்கூடாதுப்பா. உனக்கு நீ ஆசைப்பட்டதெல்லாம் உங்கள் வீட்டில் அரேஞ்ச் பண்ணி தருவோம், சரியா? இவ்வளோ கோவமெல்லாம் படாது, சரியா? இல்லை, எனக்கு இப்பயே தான் வேணும். இதெல்லாம் அப்படி அடம் பிடிக்கூடாது. இல்லை, எனக்கு இப்பயே தான் வேணும். இல்லைன்னா அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அந்த கிணத்துல குதிச்சு செத்துருவேன். இதெல்லாம் பேசாதப்பா. உனக்கு என்னப்பா வயசாச்சு? எனக்கு 18 ஆகுதுன்னு தாத்தா. அதுக்காவது 18 வயசுல நீ வந்து கோச்சிட்டு, ஆனால் நான் 10 வயசுலேயே எங்கள் அப்பா கிட்ட கோச்சிக்கிட்டு வந்துட்டேன். நான் எதுக்காக எங்கள் அப்பாட்ட கோச்சிட்டேன் தெரியுமா? ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நல்ல துணி இல்லை, அதுக்காக தான் எங்கள் அப்பா கிட்ட கோச்சிட்டு வந்தேன். எங்கள் அப்பா கிட்ட நான் எப்படி என் கோபத்தை காமிச்சேன் தெரியுமா? ஒரே அழுகை. அதுதான் எங்கள் அப்பாட்ட முத நான் கோச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்த கோபத்தையெல்லாம் அதிகமாக அழ ஆரம்பிச்சிட்டேன். அழுகும்போது தான் ஏன் அழுகுறோம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அந்த புரிதல் அதிகமாக தான் நல்லா யோசித்து வாழ்க்கையே வாழ ஆரம்பிச்சிட்டேன். தாத்தா, நீங்கள் இவ்வளோ கோவப்பட்டிருக்கீங்களா? கோவத்தில் எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்கலையா? இதெல்லாம் தாண்டி எனக்கு பிடிச்சது மேலே நீ நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்க, இதெல்லாம் சர்வசாதாரணப்பா. நீ சாகிறது கூட. இந்த பாருப்பா, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்களுக்கு கருணை, மகிழ்ச்சி, கோபம், துரோகம் இது எல்லாம் இன்னொரு மனுஷங்கிட்ட தாப்பா காட்டிக்க முடியும். இதுதான்ப்பா மனுஷனோட இயல்பு. என்னோட பேசியே நேரம் போனதுன்னு தெரியலப்பா. இந்த வீட்டில் என் பொண்டாட்டி எனக்காக காத்துட்டு இருப்பான். அது மாதிரி நீயும் வந்துடுவேன்னு உங்கள் அம்மா அப்பாவும் காத்துட்டு இருப்பாங்க. நீயும் பொறுப்பு. நீங்கள் எப்போ ஆற்றுல குளத்துல போய் சாக வேண்டியது தானே? எப்போதாலும் இந்த மரத்துக்கு அடியில் வந்து படுத்துக்கிட்டு போகிறவங்க வரவங்க முன்னாடி எங்கள் மானத்தை வாங்கிட்டு இருக்கா? போ, வீட்டுக்கு போய் தலை போ.
பலரின் மனக்கவலைகளை ஒரு மரத்திடம் ஒப்படைத்துவிட்டு செல்லும் மனிதர்கள்.